அனைவருக்கும் வணக்கம். நான் அருந்ததி கதிரவன். அ இப்போ நான் ரிவ்யூ பண்ண போற கதையிலருந்து நமக்கு என்ன விஷயங்கள் நமக்கு வரும்னா, மனச தொடும்னா, அ வாழ்க்கைங்கிறது அன்றன்றைய நிகழ்வுகள் மட்டுமே. அது என்னவா இருந்தாலும் கடந்து தான் போகணும், கடந்து தான் போகிறோம். சில நேரம் வலிக்கும், சில நேரம் சந்தோஷம் குடுக்கும். ஆனா அடுத்த நாள் புது வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கும். புது நிகழ்வுகள் காத்துக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறத அ அம்பை ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த கதையில. நம்ம போன கதையில அப்பாவிற்கும் மகளுக்கும் இடைப்பட்ட அ உணர்வு கலவைய நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுல அம்மா, அம்மாவோட கருப்பு வீணை, அ மகன், மகள் இவங்களுக்கு நடுவுல நடக்கிற நிகழ்வுகள, உணர்வு கலவைய அற்புதமா எடுத்து குடுத்துருக்காங்க இந்த கதையில. வாங்க பார்க்கலாம். அசர மரணங்கள் அப்படிங்கிறது தான் கதையோட தலைப்பு. இதில் ஒரு அம்மா, அப்பா அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. இதில் அம்மாவோட பேரை குறிப்பிடாம முழுமையா அம்மான்னே சொல்லியிருக்காங்க. அவங்களோட 2வது மகள் லலிதாவே சொல்கிற மாதிரி தான் இந்த கதையை கொண்டு வந்திருக்காங்க. மூத்த மகள் கல்யாணி அமெரிக்காவில் கல்யாணமாகி செட்டில் ஆயிட்டாங்க. 2வது மகள் லலிதா, 3வது பிறந்த மகன் சங்கரன். சங்கரனும் லலிதாவும் பாம்பேயில் செட்டில் ஆயிருக்காங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். இதில் அம்மா அம்மா 5 அடிக்கும் குறைவான ஒரு உயரம்தான். ஆனால் அவங்களோட ஆளுமை ரொம்ப அற்புதமானது. இவங்களுக்கு 6 வயசு இருக்கும்போது அவங்க தாத்தா அம்மாவோட அப்பாவுக்கு நெல்லூருக்கு மாற்றல் ஆயிருக்கு. ஏன்னா அவருக்கு நிறைய ஊர்களுக்கு போகிற டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபு. ஸோ அவங்க நெல்லூருக்கு வந்தப்போ அவங்களுக்கு 6 வயது இருக்கும்போது அவங்களுக்கு வீணை கற்றுக் கொடுக்கலான்னு முடிவு பண்ணி ஏற்பாடு பண்ணுறாரு தாத்தா. அப்போது ஒரு ஆச்சாரிகிட்ட வீணை செய்யணும்னு சொல்லும்போது அவர் அந்த பொண்ணு தலையை தடவி கொடுத்து, பொண்ணு பொம்மை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக ஒரு வீணையை பண்ணி கொண்டு வராரு. அந்த வீணை நல்ல கருப்பு மரத்தில் கடைஞ்ச வீணை, பார்க்க அற்புதமாக இருக்குது. ஆனால் இவங்க ரொம்ப சின்ன பொண்ணு, 6 வயசில் எப்படி இருப்பாங்க? அவங்க ஏற்கனவே 5 அடிக்கும் கம்மி தான் மொத்த உயரமே. அப்படிங்கும்போது 6 வயசில் ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்ததுனால அவங்க தாத்தா சொல்கிறாரு, கொஞ்சம் பெருசாகிடுச்சோ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப வருஷங்கள் வாசிக்க போகிற வீணை இது. ரொம்ப வயசு வரைக்கும் இவ இருப்பா. இந்த வீணை தான் இவளுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆசாரி. முகத்தை பார்த்து ஒரு நபரோட வாழ்க்கையை பற்றி சொல்பவராம் அவர். அவர் சொன்னதை அம்மா மறக்கவே இல்லை. அம்மா உட்கார்ந்தா அவன் முகம் மட்டும்தான் தெரியும் வீணைக்கு மேலே. அது மாதிரியான புகைப்படமும் அந்த வீட்டில் இருக்குது. 6 வயசுலேருந்து தாத்தா போன ஊருக்கெல்லாம் அம்மாவும் அம்மாவோட வீணையும் சேர்ந்து போயிருக்காங்க. கோவில்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், சென்னைன்னு போயிட்டு இருக்கும்போது அம்மாவோட 15 வயசில், அந்த காலம் இல்லையா, அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்பாவோட பேர் சுந்தரம். அப்பாவளி பாட்டி அந்த வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ அம்மா புகுந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவங்களோட பிறந்த வீட்டு சீரோட இந்த கருப்பு வீணையும் ஒரு அழகான பட்டு துணியில் சுற்றப்பட்டு உள்ளே போயிருக்கு. அதை பார்த்து அந்த அப்பாவளி பாட்டி புருவத்தை உயர்த்தினாங்க. அப்போவே புரிஞ்சு போச்சு, அம்மாவோட வீணை அவங்க வீட்டில் நடு கூடத்தில் ஒய்யாரமாக இருந்தது. இப்போது அப்பா வீட்டுக்கு போன உடனே கட்டிலுக்கு கீழே மறைக்கப்பட்டது. நடு ராத்திரியில் எல்லாரும் உறங்கினதுக்கப்புறம் அம்மா எடுத்து அதை தடவி பார்ப்பாங்க. ஆனால் அப்பாவுக்கு நல்ல வேலையாக அவங்களுக்கும் ஒவ்வொரு ஊராக மாற்றல் ஆகிற வேலைங்கிறதுனால அப்பா கூட பல ஊர்களுக்கு அம்மாவும் சென்றிருக்காங்க. ஊர் விட்டு ஊர் போகும் பயணங்கள் எல்லாத்துலேயுமே ட்ரெயினில் அவங்க படுக்க வேண்டிய அந்த பெர்த்தில் வீணையை வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே தான் போவாங்க. அது எவ்வளவு நேரமானாலும் அந்த வீணை மேலே கை போட்டுக்கிட்டு தான் போவாங்க. அம்மா அந்த வீணையில் இந்த 3 குழந்தைங்களும் இருக்கும்போது ABCDEFG அந்த பாடலை, ஜாக் அண்ட் ஜில் பாடலையெல்லாம் வீணையில் வாசிப்பாங்க. பிள்ளைங்களை கூப்பிடுறதே ராகத்தோடு தான் கூப்பிடுவாங்க. அதுவும் வீணையில் மீட்டி தான் கூப்பிடுவாங்க. ஒரு முறை யாரோ ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தப்போ உங்களில் யாரை பிடிக்கும் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த லலிதா குட்டி குழந்தையா இருக்கும்போது கப்பு வீணைய அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்தளவுக்கு அம்மாவுக்கு வீணையை பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் அம்மாவுக்கு
அம்மாவோட நாத்தனார்கள் இருப்பாங்க இல்லையா, அப்பா கூட பிறந்த அத்தைகள், அவங்க சொல்லுவாங்களாம், ஒரு தாமரைப்பூ நடுவில் அவளை வைக்காத குறைதேன், அப்படி தாங்குறேன் அவளையும் அவள் வீணையையும் பொறுமுவாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. ஒவ்வொரு தீபாவளிக்கும் அம்மா வந்து வீணைக்கு புது உரை போடுவாங்க, தந்தி மாற்றுவாங்க, நல்லா ரெடி பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பிணக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் வருது. அது என்னென்னா, அம்மாவும் அம்மாவோட தம்பியும் ஒரு ரேடியோவில் போய் வீணை வாசிச்சுட்டு வந்துட்டாங்க அப்பாட்ட சொல்லாமல். இதில் அப்பா ஏதோ கோவப்பட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டார். அந்த ஒரு வார்த்தைக்காக அம்மா 10 வருடங்கள் அந்த வீணையை வாசிக்கவே இல்லை. ஆனால் வருஷம் உரம் மாற்றுறதோ தந்தி மாற்றுறதோ அதெல்லாம் செஞ்சாங்க, ஆனால் வாசிக்கலை. அவங்க 3வது பிள்ளை சங்கரன் பள்ளி படிப்பு முடித்து முடிவு வந்த உடனே அவன் கேட்ட பரிசு, அம்மா நீ வீணை வாசிக்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக எடுத்து வாசிக்கும்போது அப்பா கையெடுத்து கும்பிட்டாரு. மொத்த குடும்பமும் சந்தோஷத்தில் சிரிச்சிச்சு. அப்பாவுக்கு நடுக்கு வியாதி வந்து காலை தேய்ச்சி நடக்க ஆரம்பித்தப்போ அம்மாவால் எப்படி தனியாக கவனிச்சிக்க முடியும் அப்படின்னு பிள்ளைங்க கவலைப்படுறாங்க. கல்யாணி அமெரிக்காவில் இருக்கிறதுனால பொறுப்பு இப்போது லலிதாவுக்கும் சங்கரனுக்கும் தான் வருது. அதுலேயும் அப்போ காலங்களில் வந்து மகன்தான் பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்ததுனால சங்கரன் இந்த முடிவு எடுக்கிறான். என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாங்கன்னா, தன்னோட கம்பெனியில் தான் மேனேஜர், எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் சார்ட் அவுட் பண்ணிட முடியும். அப்படிங்கும்போது போய் அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிகிட்டு வர்றது தானே அப்படின்னு ஒரு 4 நாள் லீவு போட்டு வீட்டுக்கு வர்றான். வந்தவன் பார்க்குறான், வீட்டை சுற்றி பார்க்குறான். அந்த வீட்டில் அந்த 2 பேரும் வாழ்ந்ததற்கான அடையாளமாக அவ்வளவு பொருட்கள் இருக்குது. ஏன்னா அப்பாவும் அம்மாவும் டெல்லி, கல்கத்தா, மும்பை, பெங்களூர், சென்னைன்னு பல இடங்களில் பல ஆண்டுகள் தங்கியிருக்காங்க. ஒவ்வொரு ஊர்களோட நினைவுகளாக அந்த பொருட்கள் அந்த வீட்டில் இருக்குது. அதையெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டே வர்றான். இனி கதையில் வந்து அதை எப்படி அம்பை வர்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இனி பாதி கதையே. அதுதான் என்ன மாதிரி விஷயங்கள் அந்த வீட்டில் இருக்குது, என்ன மாதிரி பொருட்கள் இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல அப்பா என்ன வச்சுருந்தாரு, அப்பா வந்து புத்தக புழு. அதனால் கருப்பு மற்றும் அடர் சிவப்பு தோளால் அட்டை போட்ட தங்க எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஆங்கில புத்தகங்கள் அவரிடம் இருந்தன. இதை கேட்ட உடனே நமக்கெல்லாம் ஃபீல் ஆகும். நம்ம அந்த காலத்தில் அந்த மாதிரி புத்தகங்கள் நிறையா பார்த்துருப்போம். அதில் மிஸ்ஸஸ் ஹென்ரிவுட்லேருந்து வால்டர் ஸ்காட், அலெக்சாண்டர் டியூமாஸ் அப்படின்னு நீண்ட பட்டியல். வேர்ட் ஹவுஸின் அத்தனை புத்தகங்களும், கேனன் டாயில், ரேமண்ட் சாண்ட்லர், அகதா கிறிஸ்டி என போகும் வேறு புத்தகங்களும். இவ்வளவும் அப்பாவோட கலெக்ஷன்ஸ். வீட்டில் அங்கங்கே பிரம்பு வைந்த தேக்கு நாற்காலிகள் இருக்குது. 3 பகுதிகளாக பிரிக்கக்கூடிய இழுப்பறைகள் உடைய ஒரு 5 அடி மேசை அப்பாவோட அறையில் இருக்குது. அதில் அந்த 3வது இழுப்பறையை திறந்து பார்த்தா அதில் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து வாங்கின சான்றிதழ்கள் எல்லாம் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அவரோட கையெழுத்து செம்மையாகணும்னு தலைமை ஆசிரியர் எழுதி கொடுத்த கடிதம் முதற்கொண்டு, அதோட அவர் பிஏ ஹானர்ஸில் வாங்கின அந்த பட்டம், அப்புறம் அரசாங்க வேலையில் சேர்ந்த ஒன்று அந்த சேர்வதற்கான ஆணை வந்த கடிதம் அத்தனையும் இருக்குது ஒரு கோப்பில். இன்னொரு கோப்பில் பார்த்திங்கன்னா நிறைய திருமண அழைப்பிதழ்களும் இருக்குது. ஏன்னா அப்பா கூட பிறந்தவங்க 7 பேர் அப்படிங்கும்போது அத்தனை பேர் கல்யாண பத்திரிகைகளும் அதை அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. இதில் அப்பாவோட பெரிய அண்ணன், அதாவது சங்கரனோட மூத்த பெரியப்பா ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு அப்பாவுக்கு. அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, இது அந்த கடிதத்திலேருந்து சங்கரனுக்கு புரிகிறது என்னென்னா, அந்த சங்கரனோட அப்பா கேட்டது செருப்பு வேணும்னு கேட்டிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு விடுதியில் தங்கி படித்ததுனால அந்த கடிதம் போட்டிருக்கணும். அதுக்கு பதில் கடிதம் தான் இங்கே இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, செருப்பு அவசியம்தானான்னு யோசி, 7 பேர்கள் நம்ம. ஷியாமலா 2வது பிரசவத்துக்கு வந்திருக்கா. இந்த முறை டாக்டரை வீட்டுக்கு வரவழைக்கணும்னு மாப்பிள்ளை சொல்லிட்டாரு. ஊரில் அம்மாவோட மாடுகளுக்கு சீக்கு பிடிச்சி பால் வியாபாரம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அம்மாவும் அடுத்த வாரம் அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு இங்கே தான் வரப்போகிறா. மற்ற குழந்தைகளும் பள்ளி படிப்பு முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கும் கல்லூரிக்கு போக ஆசை. நானும் அடுத்தவன் ராமசாமியும் தான் உத்தியோகம் பார்க்குறது. கோபாலன் உத்தியோக வேட்டையில் இருக்கான். அரசாங்க உத்தியோகம் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். குமாஸ்தா வேலை தான். சுந்தரியை பெண் பார்க்க வந்தாங்க. பையனுக்கு பம்பாயில் வேலை. அங்கே வீடு இருக்கான், தாதருங்கிற இடத்துல, ஒற்றை அறையான். 2 வருட வாடகை பணம், போக வர வண்டி செலவு, குடித்தனம் வைப்பதற்கான செலவை மட்டும் கேட்குறாங்க பிள்ளை வீட்டார். இதுதான் அவங்க கேட்குற சீரு. அவங்களும் நம்மூருக்காரங்க தான்.
இந்த இடம் குதிந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா பையன் நல்ல கருப்பு. ஆனால் அதில் சுந்தரியோட நிறம் பற்றி அவங்க பேசலை. நல்ல வேலையா. அப்படியா? சுந்தரி பம்பாய்க்காரி ஆகிட போகிறா. கல்யாண செலவு இருக்குது. இந்த நிலைமையில உண்மையிலே உனக்கு செருப்பு தேவைதானா அப்படின்னு எழுதியிருக்காரு. அன்றாட வாழ்க்கை அரசியலின் தன்மைகளையும் போராட்டங்களையும் குதூகலங்களையும் குமுறல்களையும் கூறுபவை அந்த கடிதங்கள். அதில் ஒரு சிவப்பு வெல்வெட் பெட்டியில் அப்பா வாங்கின தங்கப்பதக்கம் இருக்குது. சுவர் ஓரத்தில் அவர் வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகும்போது அவர் அலுவலகத்தில் கூட பணிபுரிஞ்சவங்க கொடுத்த வெள்ளி பூன் போட்ட கைத்தடி ஒன்று சாத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அப்பா பல ஊர்களில் வேலை பார்த்ததுனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பிள்ளைங்களுக்கு பள்ளிகளை மாற்ற முடியாதுங்கிறதுக்காக அம்மா ஒரே ஊரில் தங்குறாங்க. அப்போல்லாம் அந்த வீட்டை எப்படி நிர்வாகம் பண்ணாங்க, செலவுகளை எப்படி கவனிச்சிட்டாங்க, சேமிப்பு என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறத மொத்தமாக ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி அந்த பீரோ ஒன்றில் வச்சுருக்காங்க. அந்த நோட்டு புத்தகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் சங்கரன். அவன் ஆச்சரியப்படுற விஷயங்கள் அத்தனை இருக்குது. ஏன்னா அம்மா எல்லா செலவுகளையுமே அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பிள்ளைங்க பள்ளிகளுக்கு போன உடனே அம்மாவுக்கு அந்த காலத்தில் இருந்த அந்த கால பெண்களுக்கு இருந்த ஒரே வடிகால் புத்தகங்கள் வாசிக்கிறது. அந்த மாதிரி புத்தகங்களை வரவழைச்சு அம்மா படிச்சிருக்காங்க. மாத பத்திரிகை, வார பத்திரிகை எல்லாம் வரவழைச்சதற்கான செலவு அதில் எழுதியிருக்காங்க. அதே நேரம் அந்த காலகட்டத்தில் பல தோட்டங்களில் ஆஸ்டர் செடிகளும் அடுக்கு டேலியாவும் போகன்வில்லாவும் போடப்பட்டிருக்கும் போல் இருக்கு. ஸோ அம்மாவும் டெய்லியாக ஆஸ்டர் விதைகளை வாங்கினதுக்கான செலவு இருக்குது. போகன்வில்லா பதியன்கள் வாங்கினதுக்கான செலவும் இருக்குது. அம்மாவோட கை பெருசுன்னு தெரியுது. என்ன போட்டிருக்காங்கன்னா, மங்களத்துக்கு கடன் ரூபாய் 10, லலிதாவின் தோழி பரீட்சைக்கு பணம் கட்ட செலவு ரூபாய் 15. இப்படி செலவு குறிப்பு இருக்குது. அப்பாவால் ஏற்கப்பட மாட்டாதுங்கிறது இன்ன பிற செலவுலையும் போட்டிருக்காங்க. அதாவது அவங்க வீட்டில் வளர்த்த அல்சேஷன் நாய்க்கு வாரம் வாங்கின இறைச்சிக்கான செலவாகவும் இருக்கும்னு இப்போ அவன் நினச்சி பார்க்குறான். அதோட 2 பொண்ணுங்களுக்கும் மெல்ல மெல்ல தங்க நகையை எப்படி வாங்கி சேர்த்தாங்கங்கிற கணக்கும் இருக்குது. அதில் ஒரு இடத்துல தேதி போட்டு சங்கரன் மனைவிக்கு இரட்டை வட சங்கிலின்னு எழுதியிருக்கு. அந்த தேதி அவன் பார்க்குறான். அந்த வருஷத்தில் சங்கரன் கல்லூரி தான் படிச்சுட்டு இருந்தான். அப்போவே அம்மா அதை பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் பணவரவும் இருக்குது. தேங்காய் விற்ற பணம், பலாப்பழம், கருவேப்பிலை விற்ற பணம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதோட சங்கர் மேற்படிப்புக்காக கிளம்பும்போது ஜாம்ஷெட்பூரில் மேற்படிப்பு படித்தான். கிளம்பும்போது அம்மா வெள்ளிப்பணங்கள் விற்ற பணம் ரூபாய் 2000ன்னு அதில் ஒரு செலவு எழுதியிருக்காங்க. அவன் அந்த ட்ரெயினில் ஏறி உட்காந்தப்ப அம்மா ஒரு சின்ன மணிப்பர்ஸ் அவன் கையில் கொடுத்து, வச்சுக்கடா கண்ணு உன் செலவுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நினைக்கும் போது அவன் வயிற்றில் ஒரு வேதனை உருவாகுது. அதோட ஒரு கூடத்தில் இருந்த அந்த பெரிய பீரோவில் நிறைய அம்மா படித்த புத்தகங்கள், நிறைய எழுத்தாளர்களோட புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பாடல் புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருக்கு. கம்பராமாயணம், திருவாசகம், திருப்புகழ் எல்லாம் அடுக்கப்பட்டிருக்கு. அதோட புகைப்படங்கள், ஆல்பங்கள் அதுவும் நிறைய இருக்குது. அம்மாவோட சின்ன வயசு புகைப்படம், அப்பாவோட சின்ன வயசு புகைப்படம், 2 பேரோட திருமண புகைப்படம், தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்கிறது. அப்புறம் லலிதாவோட குழந்தையா இருக்கிற லலிதா, திருமணமான லலிதா, அவள் குழந்தைகளோட லலிதா, இதே மாதிரி 3 பிள்ளைங்களுக்கும் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்காங்க அம்மா. அத்தனையும் ரசித்து பார்க்குறான் சங்கரன். பீரோவோட ஒரு பகுதியில் இவங்க 3 பேரும் குழந்தைங்களாக இருந்தப்போ உபயோகித்த அவ்வளவு பொம்மைகளும் இருக்குது. மரப்பாச்சி பொம்மைகள், பல்லாங்குழி, சோழிகள், காலனாக்கள், துணி பொம்மை எல்லாம். அதில் ஒரு மூலையில் சங்கரனுக்காக வாங்கின மௌத்தார்கனு, வட்ட அட்டையை செருகி பார்க்கும் வியூ மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பொம்மையும் இருக்குது. அதில் நீல துணியில் பொதியப்பட்ட ஒரு கடித கட்டை பார்க்குறான். இது என்ன கடிதம் எடுத்து பார்த்தா தான் தெரியுது. இவன் கல்லூரியில் படிக்கும்போது விமலான்னு ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுதிக்கிட்ட கடிதங்கள். அப்போ சங்கரன் அனுப்பிச்ச கடிதங்கள் அதில் இருக்காது இல்லையா? விமலா எழுதின கடிதங்களோட மொத்த தொகுப்பும் அதில் இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் காதல் வேண்டான்னு அவங்க முடிவு பண்ண உடனே பிரிவு வந்தப்போ அந்த விமலா அந்த மொத்த கடிதக்கட்டையும் வீட்டில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை அம்மா பத்திரப்படுத்தியிருக்காங்க. அதை எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு தோணுது, அதில் அந்த பொண்ணு எழுதியிருக்கா, நம்ம 2 பேரும் சேரலைன்னா நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு எழுதியிருக்கா. அந்தளவுக்கு காதலிச்சிருக்கோமா அப்படின்னு நினச்சி இப்போ சிரிச்சுக்கிறான். ஏன்னா இப்போ விமலா ஒரு கல்லூரி பேராசிரியை, அவளோட கணவரும் கல்லூரி பேராசிரியர். அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, சந்தோஷமாக குடும்பம் நடத்துகிறா. இவனுக்கும் சங்கரனுக்கும் ஒரு கிரேஸ் வந்தா.
மங்களூர்காரி, இதுவும் காதல் தான். இது எல்லாத்தையும் பார்க்குறான். அடுத்து சுவரின் மேலே சாத்தியபடி ஒரு கேரம் போர்டு இருக்குது. மூலையில் ஒரு உயர முக்காலியில் கிராமஃபோன் பெட்டி, பழைய ரேடியோ பெட்டி எல்லாம் இருக்குது. இவ்வளோத்தையும் முடிச்சுட்டு அடுத்து சமையலறை பக்கம் எட்டி பார்க்குறான். குளியலறை பக்கம் எட்டி பார்க்குறான். தலையை சுற்றுது, அவ்வளவு சாமான்கள். இதில் நான் சில சாமான் அவங்க நிறைய எழுதியிருக்காங்க, சிலவற்றை நான் சொல்கிறேன். அது நம்ம ஜென்ரேஷனுக்கு புரியும். ஏன்னா அப்போல்லாம் வந்து குளியலறையில் பக்கெட் கிடையாது. எங்கள் ஊர்லேயே வந்து எங்கள் ஊர் ரொம்ப கிராமம் கிடையாது. பட் அங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் உபயோகிச்சிருக்கோம். அது என்னென்னா, பெரிய பித்தளை அண்டாக்கள், பித்தளை சொம்புகள், பித்தளை குடங்கள், வெண்கல உருளிகள், வாணலிகள் இதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சமையல் அறையில் பார்த்திங்கன்னா இரும்பு கரண்டி, சேவை நாளி, பால் தயிர் வைக்கும் மலை பீரோ, ஒரு பகுதியில் ரவிவர்மா வரைந்த கடவுள்கள், ஆரத்தி தட்டுகள், திரியை ஏற்றினால் ஓடும் படகுகள், கோல புத்தகங்கள் இவ்வளவும் இருக்குது. அந்த காலத்தில் ருக்மணி குக்கருங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். இதில் எழுதியிருக்கு பழைய ருக்மணி குக்கர் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு. இன்னொரு திறந்த பீரோவில் குறுக்கு தையலும் பூவேலைகளும் செய்த விரிப்புகள், மணிகள் கோர்த்த திரைச்சீலைகள், எல்லாத்துக்கும் மேலே அம்மாவோட கருப்பு வீணை மஞ்சள் பட்டு சுற்றியபடி ஒரு ஓரத்தில் இருக்குது. இவ்வளோத்தையும் பார்த்து முடிச்சோன்னே சோர்வாயிடுது சங்கரனுக்கு. அப்படியே நாற்காலியில் உட்கார்றான். அப்போ அவங்க அம்மா அங்கிட்டிருந்து வராங்க கையில் காப்பியோட. என்ன சங்கர் இப்படி குடஞ்சு பார்க்குறியே அப்படின்ட்டு வராங்க. அவன் சொல்கிறான், அம்மா உன்னையும் அப்பாவையும் பம்பாய்க்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேம்மா அப்படின்னு சொல்கிறான் காப்பியை குடிச்சிட்டு. எதுக்குப்பா? அப்பாவை உன்னால் தனியாக எப்படிம்மா சமாளிக்க முடியும்? இங்கே வந்தோம் ஏகப்பட்ட சாமான்கள், இதையெல்லாம் வைக்க பம்பாயில் எங்கம்மா இடம் அப்படின்னு கேட்குறான். அவன் கீழே உட்காந்துருந்த அம்மா சொல்கிறாங்க, சங்கர் இதெல்லாம் சாமான்கள் இல்லைடா, இதெல்லாம் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலி டம்ளரை வாங்கிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. இவன் மங்களூர்காரி அந்த கிரேஸை கல்யாணம் பண்ணதுனால வீட்டில் தமிழ் உரையாடல் ரொம்ப கம்மிங்கிறதுனால அவனுக்கு புரியலை. அதுக்கப்புறம் தான் புரிஞ்ச ஒன்று அவனுக்கு தோணுது, இது வெறும் சாமான்கள் நிறைஞ்ச வீடு மட்டும் இல்லை, இது ஒரு வாழ்க்கை முறையோட சரித்திரம். அதில் ஒவ்வொன்றுக்கும் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் தேதி உண்டு, விவரங்கள் உண்டு, கதைகள் உண்டு. இந்த வீடு மொத்தத்துலேயும் சிரிப்பு, உவகை, கண்ணீர், நெகிழ்வு அத்தனையும் இருக்குது. அத்தனை நிகழ்வுகளும் இருக்குது. நிறைய ஒளிகள் இருக்குது, நிறைய வாசனைகள் இருக்குது. அத்தனையும் சேர்ந்தது தான் இந்த வீடுன்னு அவனுக்கு புரியுது. சங்கர் வந்து லலிதா கிட்ட தொலைபேசியில் பேசுகிறான். அவங்க 2 பேரையும் தனியாக விட முடியாது. ஆனால் இவ்வளவு சாமான்களை கொண்டு வர முடியாது. என்ன பண்ணலான்னு பேசினப்போ அவங்க 2 பேரும் முடிவு பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அம்மாவுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு நம்பகமான ஒரு பெண்மணியையும் வச்சுட்டு, அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாததுனால அவரை கவனிச்சுக்க 2 நம்பகமான ஆட்களையும் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வு, அம்மா மும்பை வர்றாங்க. எப்போ? அப்பா இறந்தப்புறம். இதை இப்பயும் சங்கரன் தான் பொறுப்பேற்றுக்கிறான். வர மனசு இல்லாமல் தான் வர்றாங்க. ஆனால் என்ன காரணம்னா, அவ்வளோ சாமான்களை சேர்த்து வச்சுருந்தாங்கல்ல, அதெல்லாம் கணிசமாக குறைய ஆரம்பிக்குது. எப்படி குறையுதுன்னா, அவங்க வச்சு அந்த நம்பகமான ஆட்கள் மூலமாகவே குறையுது. அம்மா பேர் போட்ட பல பாத்திரங்கள் காணாமல் போயிருக்கு. அம்மான்னு முடிவு பண்ணிடுறாங்க. எல்லாத்தையும் பட்டியல் போட்டு யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு மிச்ச சாமான்களை லாரியில் ஏற்றிட்டு மும்பைக்கு வந்துடுறாங்க. அந்த சாமான்களில் பாதியை சங்கர் வீட்டில் வைக்கிறாங்க, பாதியை லலிதா வீட்டில் வைக்கிறாங்க. அம்மாவோட வீணைக்கு ஒரு நல்ல வாத்தியங்களுக்கான பெட்டிகள் செய்யும் கடைக்கு போய் அதற்கு செய்யும்படி பணித்து விட்டு வந்தான் சங்கர். சங்கர் வீட்டு சமையலறையில் ஒரு பெரிய வெண்கல உருளி வந்து உட்காந்துக்குச்சு. அம்மாவோட ரூமில் அம்மாவுக்கு ஒரு பீரோ, அவங்களோட புத்தகங்கள், ஆல்பங்கள் எல்லாமே. ஏன்னா எப்போனாலும் அந்த நிகழ்வுகள், அந்த மலரும் நினைவுகளை எடுத்து அவங்க பார்க்கணும் இல்லையா, அதுக்காக அடுக்கிட்டு ஒரு பக்கம் வீணை, நல்ல பூவேலை தைக்கப்பட்ட ஒரு உரை போட்டு இன்னொரு பக்கம் தையல் இயந்திரத்தோட செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. 5 அடி கூட இல்லாத அம்மா அந்த ரூமில், அந்த அறையில் 25 ஆண்டுகள் வந்து கூரையை தொடுற மாதிரி தோற்றம் அளித்தபடி வளைய வந்தாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து அவங்க வயசு நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு தீபாவளி அப்போ வீட்டை வந்து வெள்ளையடிக்கணும்னு ஏற்பாடு பண்ணப்போ அம்மாவோட பீரோவை திறந்து பார்த்தா புத்தகங்கள் எல்லாம் கரையாக அரிச்சிருக்கு. வேறு வழி இல்லாமல் மொத்த பீரோவையும் எடுத்து போட்டு அந்த ஆல்பங்கள், புத்தகங்கள் அவ்வளோத்தையும் போட்டு மொத்தமாக தோட்டத்தில் எரிக்க வேண்டியதாயிடுச்சு. இது எல்லாத்தையுமே அம்மா அமைதியாக
வீட்டோட பால்கனியிலேருந்து நின்றுட்டு பார்க்குறாங்க. ஒரு சில மாதங்களில் சமையல் அறையிலேருந்து டங்குன்னு ஒரு ஒலி, கோவில் மணி அடிக்கிற மாதிரி. என்னன்னு போய் பார்த்தா அந்த மராட்டிய வேலைக்கார பெண் வந்து அந்த வெங்கல உருளியை கீழே போட்டுட்டாங்க. அது ரெண்டாக உடஞ்சிருச்சு. அம்மா பார்த்துட்டு சொல்கிறாங்க, 1050 திருசூர் போனப்போ வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு கோவிக்கெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அறைக்கு போய் வீணையை தொட்டபடி உட்காந்துக்கிட்டாங்க. ஒரு நாள் கால் வலிக்கு விழுந்துட்டாங்க. படுக்க போட்டுருச்சு. மெல்ல ஏதோ முணுமுணுக்கிறாங்க. என்னம்மான்னு கேட்குறா லலிதா. கருப்பியை விட்டுட்டு போக மனசில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பின்னு சொன்னது கருப்பு வீணையை. உன் வீட்டில் வச்சுக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணு சரிம்மா அப்படின்னு சொன்னோடனே தான் கழுத்தில் இருந்த பவள மாலையை கழட்டி அவள் கழுத்தில் போடுறாங்க. எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இருக்கட்டும் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கரை கூப்பிட்டு தையல் இயந்திரத்தை ஒரு தையல் பள்ளியில் கொடுக்க சொல்லிடுறாங்க. அம்மா போன உடனே வீணை அவள் வீட்டுக்கு வந்தது. கூடவே அம்மா குறுக்கு தையல் போடும் துணியில் தைத்த உரை, மேல் பகுதியில் அழகான குறுக்கு தையலில் பறவை ஒன்று அமர்ந்திருக்கும் பூவேலை, அதோட வருடந்தோறும் சந்தன பொட்டு வைக்க சந்தன கட்டையும் கல்லும் குங்குமம் நிறைந்த ஒரு குங்குமச்சிமிழும் வருது. இதெல்லாம் வீணைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள். ஒவ்வொரு ஆண்டும் சரஸ்வதி பூஜைக்கு லலிதா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீணையை தொடச்சி அந்த குங்குமம் சந்தனமெல்லாம் வச்சு மாடியிலேருந்து பூவை பறிச்சுட்டு வந்து செம்பருத்தி பூ பிச்சி பூலாம் கொண்டு வந்து ஒரு தட்டில் வச்சு சாமி கும்பிட்டு ஒரு 2 பாடல்களை முணுமுணுத்துட்டு சமையலில் வந்து அன்னைக்கு வடை பாயாசம் கண்டிப்பாக செய்வாங்க. ஆனால் வடநாட்டு கணவனுக்கோ கோழி குருமா இல்லையான்னு சினுங்கிற குழந்தைகளுக்கோ அது புரியவே புரியாது. ஒரு வருடம் நீண்ட பயணம் போயிட்டு வர்றாங்க லலிதா குடும்பத்தோட. அப்போது வந்து பார்த்தா ஏதோ காரணத்துக்காக ஒரு நாள் வீணையை திறக்கிறாங்க. பார்த்தா அந்த பிருடைகள் உடஞ்சி போயிருக்கு. அது கலண்டிருக்கும் அப்படின்னு நினச்சி எடுத்து பார்த்தா தாளத்துக்கான பிருடை ஒன்றும் தந்தியின் பிருடையும் உடஞ்சிருக்கு. உரையை முற்றிலும் கலட்டினப்போ தான் பார்க்குறாங்க அந்த குடமே 2ஆக உடஞ்சிருக்கு. சரி, இதை சரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கடைகளில் போய் கேட்டால் வந்து பார்த்துட்டு இதை ஒக்கிடவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த வீட்டில் பழைய பேப்பர் எடுக்கிற பையன் வந்து சொல்கிறான், அம்மா ஒரு சுத்தியலை மட்டும் கொண்டாமா, உடச்சி அத்தலை பித்தளையும் தனியாக பிரிச்சுடுறேன், சரியான காசு அப்படிங்கிறான். அவளுக்கு மனசே வரல. அப்படியே உட்காந்துருக்கா. அப்போ தான் நினச்சி பார்க்குறா, இதை அம்பை எப்படி எழுதியிருக்காங்கன்னா, பழம்பெரும் வீணை வித்வான்களின் வீணைகள் என்ன ஆயின, எங்கே போயின, அவை பற்றிய பதிவுகள் உண்டா, வீணை தனமாளின் வீணை என்ன ஆயிற்று, வீணை பாலச்சந்தரின் வீணை என்ன ஆயிற்று, காரைக்குடி சாம்பசிவையர் வீணை, அவருக்கு குழந்தைகள் கிடையாது, தற்போதுள்ள வீணை வித்வான்கள் அவர்கள் வீணைகளை என்ன செய்வதாக உத்தேசம், வீணைகளுக்கென்று ஒரு சவக்கிடங்கு உண்டா. இந்த மாதிரி யோசித்து பார்த்துட்டு கருப்பி எடுத்து உரையில் போட்டுட்டு அந்த பவளங்களை எடுத்துகிட்டு கடைக்கு கொண்டு போனால் அவங்க சொல்லிடுறாங்க. ஏன்னா இந்த வீணையில் குனிஞ்சு பார்த்துட்டு அப்படி நிமிரும்போது அந்த பவள மாலை உடஞ்சி செதறிடுது. ஸோ பவளங்களை தனியாக எடுத்து ஒரு பேப்பரில் வச்சு கொண்டு போய் கேட்டால் பவளம்லாம் கரைஞ்சி போச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கடையில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதையும் ஒரு பேப்பரில் பொதிஞ்சுக்கிறான். இனிமே தான் கிளைமேக்ஸ். நாசிக்கில் கோதாவரி அந்த முறை பெருக்கெடுத்து ஓடியது. அம்மாவின் அஸ்தியை கரைத்ததும் அங்கேதான். வெகு தூரத்தில் யாரும் இல்லாத ஒதுக்குப்புறமான ஓர் இடத்துல கருப்பியை வச்சு அதோட உரையை கழட்டுறா லலிதா. கையோடு கொண்டு போயிருந்த சந்தனத்தையும் குங்குமத்தையும் இட்டா. யாழியில் மீட்டு நகங்கள் வைக்கிற இடத்துல பவளங்களை வச்சா. நதியோட சுழிப்பு அதிகமாக இருந்தது அந்த இடத்துல. மெல்ல நதியில் இறக்குனா கருப்பியை. 100 வயதான கருப்பி, அம்மாவின் 6 வயசுலேருந்து உடன் வந்தவள். நதி அடிச்சிட்டு போயிடுச்சு வீணையை. சில நிமிடங்களுக்கு பின் ஏதோ ஒன்று பாறையிலோ வேறு எதிலோ மோதி உடைந்தது. கையில் பறவை பூவேலை செய்த உரையுடன் நதிக்கு முதுகை காட்டியபடி நின்ற இவள் செவியில் அந்த ஒளி வந்து மோதியது வலியுடன். எப்படி முடிச்சிருக்காங்க பாருங்க கதையை. அதுதான் சொன்ன மாதிரி நிகழ்வுகளோட தொகுப்பு தான் வாழ்க்கை. அத்தனையும் கடந்து செல்வோம். நன்றி. இந்த கதை உங்கள் மனசை தொட்டிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இந்த கதையை வாசிக்கும்போது அப்படி ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆகும். சுற்றிலும் என்ன நடந்திருந்தாலும் சரி அப்படியே கதையோட ஒன்றை வைப்பாங்க. ஸோ அனைவருமே வாசித்து பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன்.
இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு அந்த ரிலாக்ஸ் சுகம் கிடைச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. நன்றி.